வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இஸ்ரேலும் பதிலுக்கு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ட்டும். ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு டேமேஜ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இது நாங்கள் ரெஸ்பாண்ட்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இப்போ எந்த வகையில் இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி அட்டாக் பண்ணாலும் இதில் யார் பெரிய அளவு இந்த இடத்துல மாஸ் காட்டுறது, மிடில் ஈஸ்ட்டில் அந்த போர் பதற்றம் ஏன் இந்த இடத்துல குறையுது, இந்த இடத்துல இது ஒரு குட் நியூஸாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ பெரிய போர் வர்றதுக்கான அந்த சான்சஸ்லாம் இருந்தது, நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், அது குறையுது அப்படின்ற இன்னொரு விஷயமும். அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, யுனைடெட் நேஷனில் பாலஸ்தீனத்தை அனுமதிக்க முடியாதுன்னு அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை போடுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அரபு நாடுகள் எல்லாமே அங்கே என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அதே அமெரிக்கா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களோட ஐடிஎஃப் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஒரு பிரிவுக்கு மேலே சேங்ஷன், அவங்க மேலே தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நெட்ஸா யஹூடா அப்படின்ற ஒரு படைப்பிரிவு. ஸோ ஏன் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் லைனை கிராஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே எதிர்த்து பேசுகிறாங்க. ஸோ என்ன இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தோன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத அமெரிக்கா தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதை இஸ்ரேலும் கன்ஃபார்ம் பண்ணல, ஈரானும் பார்த்தோன்னா ஒரு எதிரியோட ட்ரோன் நாங்கள் அட்டாக் பண்ணணும், அதை தடுத்து அழிச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர அந்த எதிரி யாருன்றதை அவங்களும் மென்ஷன் பண்ணலன்றதை பார்க்குறோம். ஏன் அந்த ஃப்ரைடே ஏப்ரல் 19th ஒரு முக்கியமான டே அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் இதெல்லாம் கணக்கு கிடையாது. அயத்துல்லா கமீனி இருக்கிறதுலே அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அவருடைய பர்த்டே அன்னைக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இதை தான் அந்த டைமில் அவங்க அட்டாக் அன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவரோட சுப்ரீம் லீடரோட பர்த்டே, ஸோ அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்களா இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் அவங்களும் அந்த ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரானோட வார்னிங் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணோம், ட்ரோன்லாம் அனுப்பிச்சோம், இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த யூஸ் பண்ணாத ஆயுதம் அவங்களுடைய அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை பேலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அணு ஆயுதத்தை அவங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க ஆட்டம் பாம்பு ரெடி பண்ணுற அளவுக்கு. ஸோ அதை கூட அவங்க ரெடியாக வச்சுருக்காங்களோ என்னவோ அப்படின்லாம் கூட இந்த டைமில் பேச்சுக்கள் அடிபட்டுதுன்றதை பார்க்குறோம். ஏன் இந்த பேலிஸ்டிக் மிசைல் அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய ஈரான் அனுப்பின அந்த ட்ரோன்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் தடுத்தால் கூட அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் இஸ்ரேல் உள்ள சிலது போய் விழுந்ததுன்னு பார்க்குறோம். ஏன்னா பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது ரொம்ப அதிக வேகத்தில் போகக்கூடியது, அதை தடுத்து நிறுத்துறது கஷ்டம் அப்படின்றது தான். ஸோ அதுவும் இவங்க அனுப்புனது போய் டார்கெட் பண்ணி விழுந்த இடம்லாம் பார்க்கணுன்னா அவங்களுடைய ஏர்பேஸில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இஸ்ரேலோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஈரானை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலை டைரெக்டாக அட்டாக் பண்ணி ஒரு பெரிய மாஸ் ஷோவை அந்த இடத்துல காட்டிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா டைரெக்ட் அட்டாக் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அவ்வளோ கண்ட்ரிஸ் வார்னிங்கெல்லாம் தாண்டி ட்ரோன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வான வேடிக்கை அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிவிட்டோம் 99% அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இல்லை எல்லாருமே அந்த இடத்துல சொன்னாங்க. பட் ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து அவங்களோட வார் கேபினெட் 3 தடவை மீட்டிங் நடத்துனாங்க. 3 தடவைமே ஈரானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க சொன்னது. ஆனால் உலக நாடுகள் எல்லாமே சொன்னது என்னென்னா, ஏன்பா நீங்கள் போய் அட்டாக் பண்ணி இத்தனை பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பதிலடி கொடுக்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய செய்தி ஊடகங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம பதிலடின்னு கொடுத்து இதை பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம் அப்படின்றது தான் நிறைய நாடுகள், அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும் அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் அந்த யூகேவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூனே அங்கே போய் சொன்னப்போ கூட இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் எப்படி ரெட்டாலியேட் இல்லை பதிலடி கொடுக்கணுன்றது, எங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுடைய பதில் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ இவங்க எப்படியும் பதிலடி கொடுக்க போகிறாங்க, ஒரு போரை எடுத்தாந்து அங்கே நிறுத்திட போகிறாங்க, மிடில் ஈஸ்ட்டில் போரை உண்டாக்கிட்டு போகிறாங்கன்னு தான் எல்லோரும் கடித்தாங்க. ஸோ இந்த ஃப்ரைடே இவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா ஈரான் அந்த நேட்டன்ஸ் இஸ்ஃபஹான் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் நோக்கி தான் அந்த டார்கெட் இருந்துச்சு. ஏன் அந்த பகுதியை சொல்கிறேன் இஸ்ஃபஹான் அப்படின்றதுனா, அங்கே தான் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இவங்க டார்கெட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்களால் அட்டாக் பண்ண முடியுன்றதை காட்டுறாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ ஈரான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணி இதெல்லாம் நாங்கள் சுட்டு வீழ்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு செய்தியுமே சொன்னாங்க. என்னென்னா, இதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்க விளையாட டாய்ஸ் மாதிரி அவங்க அனுப்பின ட்ரோன்ஸ் அப்படின்றது. ஏன்னா ட்ரோன்ஸில் அவங்க அட்வான்ஸ்டுன்றதை தான் அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இப்போ நாங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கிறோம், இது இங்கே அனுப்புறதுலாம் ஒரு டாய்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாரையும் நிம்மதி புரிமிச்சு. என்னென்னா, நாங்கள் சண்டைலாம் இதுக்கு மேலே எஸ்கலேட்லாம் பண்ண விரும்பல, இதில் எங்களுக்கு எதுவும் பெரிய டேமேஜ்லாம் கிடையாது, ஸோ இப்போ நாங்கள் ரிட்டாலியேட்லாம் பண்ணல, அப்போ நாங்கள் பதிலடி தரலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து அவங்களுடைய சுப்ரீம் லீடரோட பிறந்தநாள். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து அதாவது எத்தனை நாங்கள் வந்து எவ்வளோ ஏவுகணை அனுப்பினோம், இல்லை எத்தனை வந்து அவங்க தடுத்து நிறுத்தினாங்க, உயிர் சேதம், இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பதிலடி மாதிரி திருப்பி எல்லாத்தையும் அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா, அதுவே அங்கே வந்து எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான், அப்படி சந்தோஷமான செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களிடையே பேசுகிறேன். நாங்கள் அனுப்பணும், நீங்கள் 100% கூட தடுத்து நிறுத்துருங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நாங்கள் அனுப்பணும் இல்லையா அத்தனை முதல் முறையாக இஸ்ரேலை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். ஸோ அப்போ மிடில் ஈஸ்ட்டில் பதட்டம் குறையுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது, எஸ்பெஷலி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். ஏன்னா இந்த போர்னு வந்துச்சுன்னா இது எல்லா நாடுகளுக்கும், இந்தியாவுக்கும் பெரிய அடியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மிடில் ஈஸ்ட்லேயே இந்திய மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்த டாபிக் நம்ம வரணும் இல்லையா. ஸோ இப்போ யுனைடெட் நேஷனில் ஒரு வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கணும் இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வரைக்கும் பாலஸ்தீனம் அப்படின்றது வந்து அப்சர்வர், அவங்க வந்து பார்க்க முடியும், வேடிக்கை பார்க்க முடியும் யுனைடெட் நேஷனில் நடக்குது, அவங்களால ஓட்டுலாம் போட முடியாது. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, என்னென்னா நாங்களும் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஒரு மெம்பர் ஆகணும், ஒரு 193 நாடுகள் கிட்டே இருக்கிறாங்க, ஸோ நாங்களும் இந்த ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு மெம்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, செக்யூரிட்டி கவுன்சிலில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இதை வந்து தீர்மானித்து இதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜென்ரல் அசம்பிளிக்கு அனுப்புவாங்க. அந்த 193 நாட்டில் 3/2 பங்கு இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பாலஸ்தீனம் ஒரு மெம்பர் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 193 நாடில் ஆல்மோஸ்ட் 130 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்கன்றத பார்க்குறோம். இப்போ 2/3 மெஜாரிட்டி அவங்க வர்றது அந்த இடத்துல ஈஸி தான். ஆனால் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் அவங்க வரணும் அப்படின்றது தான் பார்க்கணும். அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 நாடுகள் இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு 9 ஓட்டாவது வரணும். அது அந்த P5 நாடுகள்னு இருக்காங்க இல்லையா, அமெரிக்கா, UK, ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா, சைனா, இவங்களாம் வந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 12 நாடுகள் இதை அங்கீகரித்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம், இன்க்ளூடிங் ஃப்ரான்ஸ் உட்பட நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 12 நாடுகள் வந்து ஓகே சொல்லிட்டாங்க செக்யூரிட்டி கவுன்சிலில். 2 நாடுகள் இது வந்து ஓட்டு போடாமல் வெளியே வராங்க, ஒன்று UK, இன்னொன்று சுவிட்சர்லாந்து. ஸோ அப்போ ஒரே ஒரு நாடு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. யார் இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினா அமெரிக்கா. ஸோ வீட்டோ அதிகாரத்தை யார் பயன்படுத்தினாலும் அது செல்லாது, அவ்வளோதான். அது கூட அந்த மேட்ரு க்ளோஸ் அப்படின்றது தான். ஸோ இப்போ இதில் வந்து ரஷ்யா, சைனா இவங்களாம் வந்து பாலஸ்தீனத்தை சேர்க்கணுன்ற ஆதரவாக தான் போடுறாங்க. ஸோ இப்போ வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்கா யூஸ் பண்ணதுனால இந்த பாலஸ்தீனத்தோட கனவு தற்காலிகமாக இப்போ இந்த இடத்துல வந்து உடைக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லணும் இல்லையா, ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் நாங்கள். ஏன்னா இத்தனை நாடுகள் எல்லாமே சொல்லும்போது அவங்கள சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டாக அவங்க வந்து இன்னும் சரியான சில கண்டிஷன்ஸ்லாம் அவங்க மீட் பண்ணல. ஏன்னா இந்த காசாவில் வந்து ஹமாஸ் டெரரிஸ்ட் குரூப்பாக அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க மீட் பண்ணல. இதெல்லாம் மீட் பண்ணாங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை நோக்குவோம். எங்களுக்கும் இது 2 ஸ்டேட், அதாவது பாலஸ்தீனம், இஸ்ரேல் ரெண்டும் வந்து சண்டை போடாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா ரஷ்யா, சைனாலாம் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க பாலஸ்தீனம் உள்ள வர்றது இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து ஒரு யுனைடெட் நேஷனில் ஒரு ஸ்டேட்டாக கொண்டு வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய பதில்கள். ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை வந்து சைனாவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரே துணியில் தான் இருந்தது. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அரபு நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு அங்கே போகும். ஸோ அப்போ நம்ம எல்லா அவங்களுடைய கட்டார்லேருந்து அதுக்கு சவுதி, UAE, அது எல்லா நாடு, துருக்கி உட்பட, துருக்கி தான் கொஞ்சம் அமெரிக்காவை எதிர்த்த மாதிரி பேசுகிறாங்க. என்னென்னா இது சரி கிடையாது, ஸோ அமெரிக்கா அந்த இடத்துல பண்ணுறது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற அரபு நாடுகள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, சவுதியாக இருக்கட்டும், இந்த கட்டார், UAE இந்த நாடுகள் எல்லாமே சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாலஸ்தீனத்தில் யுனைடெட் நேஷனில் சேர்க்காதது எங்களுக்கு வருத்தம் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து வருத்தம் அளிக்குதுன்றதை தாண்டி இவங்களால் இருக்க முடிஞ்சு நினச்சிங்கன்னா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துறது அமெரிக்கா தான். ஸோ இப்போ அமெரிக்கா கிட்டே இவங்க ப்ரெஷர் போட்டிருந்தா ஈஸியாக அவங்க சேர்ந்துக்கலாம். ஸோ அப்போ அந்த மற்ற நாடுகள் பார்த்திங்கன்னா சிம்பிளாக எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, பாகிஸ்தான் உட்பட அதே தான் சொன்னாங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது பாலஸ்தீனத்தை இங்கே சேர்க்காதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லணும். அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக இங்கே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நம்ம அதை சொன்னோம், அதாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஒரு பெட்டாலியனை வந்து அமெரிக்கா தடை பண்ணுறாங்க. அந்த நட்டாஸ் யஹூடா அப்படின்ற ஒரு படைப்பிரிவு. ஸோ இவங்க ஏன் அந்த படைப்பிரிவை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா,
அவங்க வந்து ஒரு அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ், அவங்க வந்து அந்த ரிலீஜியன் பேஸ் பண்ணி ஒரு தீவிர வலதுசாரி கொள்கையுடையவங்க அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ரிலீஜியன் பேஸ் பண்ணி அந்த படைப்பிரிவு. ஸோ இப்போ இந்த படைப்பிரிவு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இவங்களை வந்து இந்த வெஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பகுதிகள் தான் டெப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே இவங்க நிறைய பாலஸ்தீனிய மாதிரியில் அத்துமீறி இருக்காங்கன்றதை நாம் சொல்லலை, அமெரிக்கா சொல்கிற விஷயம் அது. ஸோ அதனால் இந்த படைப்பிரிவு மேலே தடைகள், அப்படி தடை வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா கொடுக்குற அந்த அவங்களுடைய வெப்பன்ஸை அவங்க யூஸ் பண்ண முடியாது, சில தடைகள் வச்ச வெப்பன்ஸை அவங்க கூட கூட்டு பயிற்சியில் ஈடுபட முடியாது. ஸோ இந்த மாதிரி சில தடைகள் அவங்க மேலே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த தடைகள் வந்த உடனே அவங்களுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இஸ்ரேல் அவர் வந்து கடுமையாக அதை எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்ணுறீங்க நீங்கள், இது வந்து எங்களுடைய மிலிட்ரியோட ஒரு பிரிவு அவங்க, ஸோ அவங்க மேலே எதாவது தப்புனா நாங்கள் ஆக்ஷன் எடுத்துப்போம் அப்படின்றது. அதனால நீங்கள் வந்து தடை விதிக்கிறதுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமானது, ஒரு மடத்தனமானது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதை நான் இந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்ட்டு தான் ரொம்ப நாள் அந்த அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். அப்படி வந்து நீங்கள் அந்த தடையை நோக்கி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாருன்றதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்ற சேஞ்சுனாலும் அவங்க வந்து ஒரு இரும்பு கவச பாதுகாப்பை இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க, அதை வந்து அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அமெரிக்கா. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா இந்த படைப்பிரிவு மேலே அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு தடையும் விதிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு 2 டிஃப்ரெண்ட் மெசேஜை இந்த இடத்துல சொல்ல வராங்க அப்படின்றது. பட் இது மூலிமா வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிர்த்து போவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. என்ன ஆனாலும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை 100% ஃபுல் ப்ரொடெக்ஷனில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு செய்தி முன்னாடியே கசிஞ்சது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஈரானை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க அட்டாக் பண்ணாததுக்கு காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா இதில் இன்வால்வ் ஆகி நீங்கள் வந்து காசாவில் அந்த ரஃபா பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வேணால் அட்டாக் பண்ணிங்க, ஆனால் ஈரான் மேலே அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கணுன்னா ஈரானை போய் ரிவெஞ்ச் எடுக்காதீங்க, இங்கே காசா இருக்காங்களே அங்கே ரஃபா பகுதி அந்த அங்கே வேணால் அட்டாக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவங்க க்ரீன் லைட் கொடுத்ததாக கூட சில செய்திகள் வெளியாச்சு அப்படின்னு, உறுதியற்ற செய்திகள் அந்த இடத்துல வெளியாச்சுன்றதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்க, இன்றைக்கி நம்ம சொன்ன தகவல் உங்களுக்குமே வந்து புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கும் இது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா தகவல் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசினாலும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.